எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த மழை வந்து விட்ட பாடே கிடையாது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. வீட்டில் வந்து கொசு தொல்லை அதிகமாக போச்சுங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கொசுவே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நைட்டில் தூங்கவே முடியல. ஒவ்வொரு கொசுவும் இவ்வளோ பெருசு இருக்குது, சைஸில் இருக்குது. அது என்னென்னா குழந்தைங்கள தான் நேராக போய் கடிக்குது. நானும் என் பேத்தியும் பக்கத்தில் உட்காந்துருந்தா கூட என் பேத்தியே தான் வந்து கடிச்சுது. நல்ல இவ்வளோ பெருசாக வீங்கி போகுதுங்க கொசு கடிச்சு. அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம். இது வந்து அந்த பெட்டு மேலே போடுற மாதிரி தான் வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறோம் வாங்க. அப்படியே எடுத்துடலாம். பாருங்க சூப்பராக இருக்குது. அதை கொசு வலைனா நான் என்னவோ நினைச்சேன். இப்படி கூட ஒரு கொசு வலை இருக்கா? நான் இந்த மாதிரி ஒரு கொசு வலையெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. சூப்பராக இருக்கு. இதுக்குள்ள ஒரு பார்சலுக்குள்ள ஒரு பார்சல் நல்லா சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. பார்க்க சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாருங்கள் கொசுவை, இது வந்து கொசு வலை இவ்வளோ பெருசாக பிரித்த ஒன்று நல்லா பெருசாக இருக்குப்பா. அப்பா நானே மறந்துட்டேன். சூப்பராக இருக்குது. எப்படி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. கொசு வலைன்னா கண்ணான்னு இருக்கணும். இது வந்து கட்லுக்கு ஒரு 4 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெரிய கட்லு, அந்த கட்லுக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்காங்க. நம்ம சிங்கிள் கட்டில் இருந்தாலும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும். ஆனால் இந்த கொசு தொல்லையிலேருந்து கொஞ்சம் விடுதலையாக கிடக்கும். நாம் வந்து மருந்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த கொசு மருந்து, அப்புறம் இந்த கொசுவத்தி சுருள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம்னா என்னாச்சுன்னா நம்ம தொண்டை இருமல், தொண்டை எரிச்சல் அந்த மாதிரிலாம் வருது. அதனால் இந்த கொசுவத்திலாம் நாங்கள் வாங்க மாட்டோம். அதனால் பரவாயில்ல, வெறும் தேங்காய் எண்ணெய் எப்படின்னா கொசு கடிக்காமல் இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா தடவி தான் நைட்டில் படுக்குது. அப்படி இருந்தும் அது கொஞ்ச நேரம் தான் அதை சரியாகும். அதுக்கப்புறம் குழந்தை பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைன்னா தூங்கவே மாட்டா பாவம். நைட்டு கூட கரண்ட்டே கிடையாது. ஒரு கொசு கடியால் ஒரு வருஷம் நீங்கி போய் குழந்தை தூங்கவே இல்லை. அதுக்காக எங்களுக்கு உடனே இதை நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு நைட்டு இன்னைக்கு வந்து கொசு இல்லாமல் தூங்குவான்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ சூப்பராக இருப்பாரு. இது எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்கா என்னன்னு. கொசு வலையை எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே நம்ம வந்து இது எப்படி ஈஸி தான், இது எங்கேயும் கட்ட தேவையில்லை. இது பாருங்கள், இந்த பெட்டில் இந்த ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்க. இது 4 பக்கமும் நல்லா இந்த மாதிரி மாட்டிட்டா போதும். அதே மாதிரி 4 பக்கமும் இந்த மாதிரி மாட்டுறதுக்காக பெல்ட் கொடுத்துருக்காங்க. அழகாக ஈஸியாக இருக்குங்க. நாங்கள் எப்படி வாங்கினா எந்த இடத்துல எப்படி ஆணி அடித்து கட்டணுமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி அவ்வளோ அழகாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது உள்ளே எப்படி போகணும் பார்த்தீங்களா? அடித்தி தூங்குறா, இல்லைன்னா அம்மக்களை மண்ணுவா. இதுக்கேற்ற மாதிரி ஒரு இது என்ன சொல்லுவாங்க, ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இது இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி ஈஸியாக உள்ள போயிட வேண்டியதான். ஐயோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. என் பேத்தி தூங்கிட்டு இருக்கா, இல்லைன்னா அம்மக்குள்ள மண்ணும். ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா நிம்மதியாக தூங்கலாங்க. நீங்களும் இந்த மாதிரி மருந்து கொசுவத்தி அது இதுன்னு வாங்கி கஷ்டப்படாமல் இந்த மாதிரி வாங்கி சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஆனால் இது 4 பேர் இப்போ படுக்கிற பெட்டு. இது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வாங்கியிருக்கோம். நீங்கள் சிங்கிள் பெட்டாக இருந்தால் நீங்களும் சிங்கிள் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். நிம்மதியான தூக்கம் தாங்க நம்ம மெயின். நாம் தூங்குறது தானே, கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்கு நம்ம இது கொசு தொல்லையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், நிம்மதியாக தூங்குங்க. ஓகே, பாய்.